ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் பிளான் போட்டிருந்தோம் இல்லையா? இன்றைக்கி டே 38 ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். பொது தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. பொது அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி சில டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நடப்புகள் நிகழ்வுகள் நம்ம ஆல்ரெடி தனியாக வீடியோ கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் இதிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? இதிலேருந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட மெயில் ஐடி kavitharamji2022@gmail.com. இதுவரை முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி 311லேருந்து பார்க்க போகிறோம். நீரில் நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு தவிர சுமார் டேஸ் ஆக்சிஜனும் கரைந்துள்ளது. 35.6% ஆக்சிஜனும் நீரில் கரைந்து காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 312வது கொஸ்டின். டேஸ் நீரின் உப்புத்தன்மை மிக அதிகம். இது உப்பு நிறைந்த ஒரு ஏரியாகும். இந்த ஏரி கடலுடன் இணைந்திருக்காமல் தனித்து காணப்படுகிறது. அதாவது சாக்கடலில் டெட் சி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இதை இதில் நீரோட உப்புத்தன்மை அதிகமாக காணப்படுதுனாக்குள்ள இது ஒரு உப்பு நிறைந்த ஏரியா காணப்படுது. இந்த ஏரி பார்த்தோம்னா கடலோடு இணைஞ்சு இருக்காமல் இது தனித்து ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 313வது கொஸ்டின். பூமியின் மீது காணப்படும் மொத்தமுள்ள தூய நீரில் டேஸ் மட்டுமே ஆறு மற்றும் ஏரிகளில் காணப்படுகிறது. அதாவது 1% மட்டுமே ஆறு மற்றும் ஏரிகளை காணப்படுகிறது. மீதமுள்ள நீர் பனிப்பாறைகள் மற்றும் துருவ பகுதிகளில் உறைந்த நிலையில் காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்த கொஸ்டின் 314வது கொஸ்டின். நீரில் கலந்துள்ள மாசுக்கள் மற்றும் கிருமிகளை நீக்குவதற்கு டேஸ் சுத்திகரிப்பான்கள் பயன்படுகின்றன. ஆர்ஓ சுத்திகரிப்பான்கள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 315வது கொஸ்டின். தற்காலிக கடினத்தன்மை மற்றும் நிரந்தர கடினத்தன்மையை வடிகட்டுதல் முறையால் அகற்றலாம். இம்முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின் பெறப்படும் காய்ச்சிய நீர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் தூய்மையான நீராகும். இந்த காய்ச்சிய நீரை வாழை வடி நீர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது மிகவும் தூய நீராக காணப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 316வது கொஸ்டின். வாழை வடிநீர். வாழை வடிநீர்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த வாழை வடிநீர் மற்றும் காய்ச்சிய நீர் சுவையாக இருப்பதில்லை. டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் கரைந்துள்ளதாலேயே குடிநீர் நல்ல சுவையை பெற்றுள்ளது. நீரானது குடிநீரானது என்னது அப்படின்னா காற்று, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தாதுக்கள் இது எல்லாமே கலந்துள்ள நாக்கில் தான் கரைந்துள்ளதால தான் நீர் அதாவது குடிநீர் நல்ல சுவையை பெற்று காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 317வது கொஸ்டின். பூமியின் மீது காணப்படும் நீரில் டேஸ் சதவீதம் நீர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 90% நீர் பூமியில் காணப்படுற நீரில் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 318வது கொஸ்டின். துணி துவைத்தல், சமைத்தல், குளித்தல் போன்றவற்றிற்காக ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக டேஸ் லிட்டர் நீரை பயன்படுத்துகின்றார். ஒரு நபர் பார்த்தோம்னா 135 லிட்டர் நீரை சராசரியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க எல்லா வேலைகளுக்கும் பார்த்தோன்னா. அடுத்து 319வது கொஸ்டின். காய்கறிகளை விளைவிப்பதற்கு டேஸ் தாள்கள் விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. நெகிழி தாள்கள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 320வது கொஸ்டின். மின்சாரத்தை செலுத்துவதன் மூலம் திரவ மூலக்கூறுகளை பிரித்தல் பார்த்தோம்னா மின்னார் பகுப்பு என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் 321. டேஸ் என்பது நீரில் இருக்கும் நுண்ணுயிரிகளை கொள்வதற்காக வேதிப்பொருட்களை சேர்த்தல். அதாவது கிருமி நீக்கம் அப்படிங்கிறது நீரில் இருக்கும் நுண்ணுயிர் அதாவது நுண்கிருமிகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாமே கொள்வதற்காக சேர்க்கப்பட்ட வேதிப்பொருளாக காணப்படுது. அடுத்து 322வது கொஸ்டின். டேஸ் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு ஆகும். தன்வெப்ப ஏற்பு திறன். இதை நோட் பண்ணிக்கோங்க. தன்வெப்ப ஏற்பு திறன் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவையான வெப்பத்திறனோட அளவாக காணப்படுது. அடுத்து 323வது கொஸ்டின். பனிக்கட்டியை நீராக மாற்ற தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்து 324வது கொஸ்டின். நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமாவது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான அழுத்தத்தால் இது ஏற்படுது. அடுத்து 325வது கொஸ்டின். நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன்.
அடுத்து 326வது கொஸ்டின், டேஸ் நீரை மாசுபடுத்தும். ஈயம் அப்படிங்கிறது வந்து நீரை மாசுபடுத்தும் தன்மையுடையதாக காணப்படுது. அடுத்து 327வது கொஸ்டின், நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்பேட்டுகள். நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை அப்படின்னு பார்த்தோம்னா சல்பேட்டுகள். அடுத்து 328வது கொஸ்டின், நீர் நிறமற்றது, மணமற்றது மற்றும் சுவையற்றதாக காணப்படுது. அடுத்து 329வது கொஸ்டின், நீரின் தற்காலிக கடினத்தன்மை. ஃபஸ்ட்டு பார்த்தோம் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம் பார்த்தோம்னா சல்பேட்டுகள். அதோட தற்காலிக கடினத்தன்மைக்கு டேஸ் முறையில் நீக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கொதிக்க வைத்தல் மூலமாக தற்காலிகமாக கடினத்தன்மை வந்து நீக்கலாம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 330வது கொஸ்டின், நீர் டேஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும். 4 டிகிரி செல்சியஸில் வந்து வெப்பநிலையானது அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 331வது கொஸ்டின், ஏற்றம் டேஸ் செயல்பாட்டை துரிதப்படுத்தும். ஏற்றம் அப்படிங்கிறது வந்து வீழ்படிவாதல் செயல்பாட்டை வந்து துரிதப்படுத்தும். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க, மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், பார்க்கலாம். சர்வ கரைப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் ஒரு சர்வ கரைப்பானாக காணப்படுது. அடுத்து கடின நீர் அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்று உபாதைகளை வந்து ஏற்படுத்தும் தன்மையுடையது அப்படின்னு பார்த்தோம்னா கடின நீர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொதித்தல் அப்படின்னா கிருமிகளை கொள்ளுதல். கொதிக்க வைக்கிறதன் மூலமாக நீரை கொதிக்க வைக்கிறதன் மூலமாக நீரில் உள்ள பாக்டீரியா அந்த கிருமிகள் எல்லாமே அழிக்க வைக்கலாம். அடுத்து நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓசோனேற்றம். அடுத்து கழிவுநீர் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் மாசுபடுத்தி. அடுத்து 333வது கொஸ்டின் பார்க்குறோம். கார்போஹைட்ரேட்டுகள் டேஸ், அதாவது குளுக்கோஸ், இரட்டை சர்க்கரை மற்றும் கூட்டு சர்க்கரை என வகைப்படுத்தப்படுகிறது. கார்போஹைட்ரேட்டுகளை வந்துட்டு ஒற்றை சர்க்கரை பார்த்தோம்னா ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லி 3 வகையாக வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஒற்றை சர்க்கரை அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் வந்து வரும். இரட்டை சர்க்கரை அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரோஸ் வரும். கூட்டு சர்க்கரை அப்படின்னு பார்த்தோம்னா செல்லுலோஸ் அப்படிங்கிறது வந்து காணப்படுது. அடுத்து 334வது கொஸ்டின், நம் உடலில் 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபினைல் அலலைன், அடுத்து வேலைன், அடுத்து த்ரியோனைன், அடுத்து ட்ரிப்டோஃபேன், அடுத்து மெத்தியோனைன், அடுத்து லுசைன், அடுத்து ஐசோலுசைன், அடுத்து லைசின் மற்றும் ஹஸ்டிடைன். இது எல்லாமே 9 அமிலங்களாக நம்மளோட உடம்புல உள்ள அத்தியாவசியமான 9 அமினோ அமிலங்களாக காணப்படுது. அடுத்து 335வது கொஸ்டின், மனித உணவூட்டத்திற்கு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம் டேஸ் அமிலமாகும். ஒமேகா கொழுப்பு. அடுத்து 336வது கொஸ்டின் பார்க்குறோம். டாக்டர் டேஸ் என்பவரால் வைட்டமின் என்ற வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. டாக்டர் ஃபன்க். இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒன் வேர்டு. அடுத்து 337வது கொஸ்டின், சூரிய கதிர்கள் தோலின் மேல் விழும்போது டீஹைட்ரே கொலஸ்ட்ரால் என்னும் பொருள் வைட்டமின் டி ஆக மாறுகிறது. எனவே வைட்டமின் டி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வைட்டமின் டி ஆனது வந்து சூரிய ஒளி வைட்டமின் சொல்லி அழைக்கப்படுகிறது. அதிகாலையில், அதாவது குறிப்பாக அதிகாலையில் நம்ம அந்த சூரிய கதிர்கள் வந்துட்டு நம்மளோட தோலில் விழும்போது டீஹைட்ரே கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்துட்டு வைட்டமின் டியாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். காலையில் வந்து பிறந்த குழந்தைகளை கூட வந்துட்டு அதிகாலை வெயிலில் வந்து காட்டுவாங்க இல்லையா, அதுதான் குறிப்பிட்றாங்க இதில். இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 338வது கொஸ்டின், கார்போஹைட்ரேட்டுகள் தினசரி டேஸ் தேவைப்படுகிறது. 150 முதல் 200 கிராம் அளவுக்கு வந்து டெய்லி நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்டுகள் வந்து நமக்கு தேவைப்படுது உணவில். அடுத்து 339வது கொஸ்டின், புரதங்கள் தினசரி நம்மளோட உடலுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 40 கிராம் வந்து புரதங்கள் வந்து தேவைப்படுது. அடுத்து 340வது கொஸ்டின், கொழுப்புகள் தினசரி டேஸ் தேவைப்படுகிறது அப்படின்னா 35 கிராம் வந்து நம்மளோட உடலுக்கு வந்து தினசரி தேவைப்படுது. இப்போ வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து சில பார்த்துருக்குறோம். மீதி உள்ள ஒன் வேர்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.